இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. செத்து போனாலே அந்த அபிராமி, அவதான் அந்த டிரைவரோட அம்மா. இவன் தான் அவங்க அம்மாக்கு கொல்லியும் வச்சான். 3வது நாள் காரியமும் அவன் தான் செஞ்சான். இதெல்லாம் உங்க அம்மா தான் நம்ப மாட்டேங்கிறாங்கன்னா நீயாவது நம்பு ரேவதி. நான் சொல்றதா உண்மை. சித்தி, இத நீங்களே கொஞ்ச நாளா சொல்லிட்டு தான் இருக்கீங்க. ஆனா எதுக்கும் எவிடன்ஸ் இல்ல. ஆதாரம் இல்லாம நீங்க சொல்றத நான் எப்படி நம்புறது? ஏதாவது எவிடன்ஸோட சொன்னாதான் நம்ப முடியும். உனக்கு எவிடன்ஸ் தானே வேணும். இப்ப நான் குடுக்கறேன், அப்பயாச்சும் நம்பு. ஆதாரம் இருக்கா? என்ன ஆதாரம்? இந்த வீடியோவை பாரு, இதான் ஆதாரம். இது மட்டும் இல்ல, அவன் டாக்குமெண்ட்ல சைன் பண்ண ஜெராக்ஸ் காப்பியும் என்கிட்ட இருக்கு. பாக்குறியா? இங்கே எடுத்துட்டு வரேன். இவங்களுக்கு எப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு? அப்படியே சைலண்டா இருந்து எல்லாம் பண்ணிருக்காங்க. வீடியோல எடுத்து வச்சிருக்காங்க. இப்ப டாக்குமெண்ட் வர எடுத்துட்டு வர போயிருக்காங்க. இல்ல, நம்ம எப்படியாவது ராஜாவை காப்பாத்தி ஆகணும். இத பாரு, அவன் போட்டோ ஒட்டின டாக்குமெண்ட்ல அவன் சைன் பண்ணிருக்கான். பாரு. இங்க பாத்தியா? அருணாச்சலம் அபிராமி. இந்த ஆதாரம் போதுமா இல்ல வேற ஏதாவது வேணுமா? சித்திக்கு எப்படி இந்த டீடைல்ஸ் எல்லாம் கிடைச்சது? வீடியோ டாக்குமெண்ட்னு எல்லாம் பக்கவா கையில வச்சிருக்காங்க. இதெல்லாம் அம்மா பார்த்தா கண்டிப்பா ராஜாவை வீட்டை விட்டு துரத்திடுவாங்களே. இப்ப என்ன பண்றது? என்ன யோசிக்கிற? இப்ப அவன் யாருன்னு உனக்கு நல்லா புரிஞ்சிருக்குமே. இனிமே அவனுக்கு சப்போர்ட் பண்றத நிறுத்திக்க. அக்கா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா. வந்ததும் அவகிட்ட இந்த எல்லா எவிடன்ஸையும் காட்டி அவனை வீட்டை விட்டே துரத்தி விடணும். குடு. சித்தி சைலண்டா கார்த்திக் எதிரா இவ்வளவு வேலை செஞ்சிருக்காங்களே. இத மட்டும் அம்மா பார்த்தா வீட்டுல ஒரு பூகம்பமே வெடிக்கும். அப்புறம் 2 குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்கணும்ன்ற கார்த்தியோட லட்சியம் நிறைவேறாமலே போயிடும். அந்த டாக்குமெண்ட் காப்பி, அந்த செல்போன் ஆதாரம் எதையும் அம்மா பார்க்க கூடாது. என்ன பண்ணலாம்?